அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளியில வல்லினம், மிகு இடங்கள், மிகா இடங்கள் என்னும் தலைப்புல வல்லினம் மிகாத இடங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது குறிப்பு பெயரச்சம் வரக்கூடிய இடத்துல வல்லொற்று மிகுமா மிகாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில வல்லொற்றானது மிகாது. சரி, குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்தக்கூடியதுதான் குறிப்பு பெயரச்சம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், கடை. கடை என்பதை பெரிய என்ற ஒரு குறிப்பால உணர்த்துது. சிறிய கடை, பெரிய கடை அப்படின்னு ஒரு குறிப்பால உணர்த்து பார்த்தீங்களா, அது குறிப்பு பெயரெச்சம். அவ்வாறு வரக்கூடிய இடத்துல வல்லொற்று மிகாது. அடுத்து பாருங்களேன், புதிய சிந்தனை. இங்க புதிய சிந்தனை, சிந்தனைன்றது சாதாரண சொல்ல வேண்டியதுதான். இத மிகைப்படுத்தி சொல்லுது பார்த்தீங்களா, அதாவது ஒரு குறிப்பால உணர்த்துது பார்த்தீங்களா, புதிய சிந்தனை அப்படின்னு வருவதெல்லாம் குறிப்பு பெயரெச்சம். அங்க வல்லொற்று மிகாது. அப்புறம் பாருங்க, நல்ல கண்ணு. நல்ல கண்ணுன்றது ஒரு பெயர்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வந்து அவருடைய பண்பு சொல்ற மாதிரி வருது. நல்ல கண்ணு அப்படின்ற அவர் வந்து குறிப்பால் உணர்த்தது பாத்தீங்களா. ஆக குறிப்பால் உணர்த்தக்கூடிய பெயரச்சம் வர சொல்ல இடத்துல இடையில வல்லொற்றானது மிகாது என்பதுதான் நான் இந்த காணொளியில் உங்களிடம் பதிவிட வந்துள்ளேன். நன்றி.